ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சமையல் ரூம்னால் அடுக்கலைன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எங்களோட சமையல் அறையில் நல்லா இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வந்த உடனே என்ட்ரன்ஸில் சைடில் ஃப்ரிட்ஜு தான் வச்சுருப்போம். நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ரொம்பலாம் எதுவுமே இல்லை, கம்மியாக தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 2 சைஸ் கீரை, பால், காய்கறி, தேங்காய் இவ்வளோ தான் அதில் வச்சுருப்போம். ஏன்னா எல்லாமே வாங்கி எல்லாம் சமைச்சு காலி பண்ணிவிட்டோம். அப்புறம் வாட்ரு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சை, இஞ்சி, க்யூடைக்ஸ், தேனு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா வெறும் ஐஸ் கட்டி மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இது நாங்கள் புதுசாக வாங்கும்போது கிடச்ச அந்த பூ அதை அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திர ஸ்டாண்டில் மேலே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிளாஸு, அதுக்கப்புறம் 2வது ரோவில் ஃபுல்லாக கரண்டி, அப்புறம் பாத்திரம், 3வது ரோவில் பெரிய பெரிய பாத்திரங்கள், அப்புறம் கேஸ் அடுப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமையலுக்குள்ளே திங்ஸ்லாம் டப்பாவில் வச்சு அடைச்சி வச்சுருப்போம். அப்புறம் மிக்ஸி, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய டப்பா, ஹிட்டு, அந்த பானை, அப்புறம் புது மிக்ஸி, புது கிரைண்டர், விளக்கு அந்த மாதிரிலாம் மேலே வச்சுருப்போம். இன்றைக்கி மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, கீரை, ரெட் கலர் கீரை இருக்குமே அந்த கீரை. அப்புறம் நாங்கள் மதியம் பிரியாணி வாங்கியிருந்தோம், அதில் மீதி இருந்த சால்னா, அப்புறம் ஹீட் வாட்டர், காலையில் நாங்கள் வச்ச கொழுக்கட்டை, அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸை வடித்து வச்ச கஞ்சி தண்ணி. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்திங்கன்னா குடம் வாட்ரு இருக்குது. ஆனால் நம்ம சமைக்கிறதுக்கு நல்ல தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் கேஸு, அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள பாத்திரம் அதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற இடம். அப்புறம் அதில் 2 சோப்பாக நாங்கள் வச்சுருப்போம், பாத்திரம் கழுவுறதுக்கு தனியாக. அப்புறம் இது மீன் முட்டை இறைச்சிலாம் சாப்பிட்டா அதுக்கு தனியாக, இதுக்கு தனியானு. அப்புறம் டைனிங் டேபிள், இது குடிக்கிறதுக்கு தண்ணி எப்போவுமே எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்போம். அப்புறம் அது ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் அது எக், முட்டை, அப்புறம் சின்ன உள்ளி, பெரிய உள்ளி, வெள்ளைக்கூடு அதெல்லாம் இதில் நாங்கள் தட்டி போட்டிருப்போம். ஏன்னா உள்ளே இருந்தால் நாசாயிரும், வெளியே இருந்தால் அப்படியே கிடக்கும், ஒன்றும் இல்லாதான். அப்புறம் சாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரேஸ் அரிசி தான். நல்லரிசி வாங்குவோம், நல்லரிசி காலி ஆகிட்டு, அதனால் இந்த அரிசியை நான் காமிச்சேன். அப்புறம் என்ன நம்ம துடைக்கிறது, ஒட்டடிக்கிறது அந்த மாதிரி குச்சியெல்லாம் நீங்கள் வச்சுருவோம். அப்புறம் இது ரேபிட் ஆயில், இதை வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. நானும் முடி வளருன்னு சொல்லி யூஸ் பண்ணேன். அவ்வளோதான் கைஸ், அடுக்கலை வீடியோ அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.